ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு போட் தான் நாம இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம். சாதாரண போட் கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்சி போட் தான் மேக் பண்ண போகிறோம். நான் வந்து ஆர்சி போட் மேக் பண்ணணும் ரொம்ப நாளாவே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் நான் அதை மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு விடுறதுக்காக நம்மளுக்கு தண்ணி தேவை. ஸோ தண்ணி இல்லை நம்ம கிட்ட. அவ்வளோக்கு பெரிய ஸ்விம்மிங் பூலோ அது ஒன்றும் இல்லை. தொட்டி ஒன்றும் இல்லை நம்மளுக்கு தண்ணி விட. அப்பதான் கரெக்டாக இங்கே வந்து எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. ஸோ அதே சாக்கா வச்சு நான் ஒரு போட் மேக் பண்ணியிருந்தேன். ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பராகவே இருக்கும் நண்பா இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நேராக இந்த போட்டு மேக் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா இப்போ நான் வந்து போட் ஷேப்பில் நான் வந்து 2 பீஸ் தெர்மோகால் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த 2 பீஸ் தெர்மோகாலே நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன் நண்பா. உங்களுக்கு வேணால் வேறு ஏதாவது க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நண்பா இப்போ நம்ம வந்து பக்காவாக ஒட்டி வச்சாச்சு. இது நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வந்து எதுக்காக நான் இப்போ வந்து இந்த போட்டுக்கு கீழே நான் வந்து ஷேப் பண்ணுறேன்னா நம்ம தண்ணியில் வந்து இது வந்து ஸ்மூத்தாக அது வந்து போயிடும் நண்பா. நண்பா இப்போ நம்ம வந்து பக்காவாக ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து குட்டி பீஸ் தெர்மோகால் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டி பீஸ் தெர்மோகால் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து இப்படி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த போட் ஷேப்பில் வெட்டியிருந்த அந்த தெர்மோகால் மேலே நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன் நண்பா. இதே நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து டிசி மோட்டர் எடுத்திருக்கேன் நண்பா. இந்த டிசி மோட்டரை நான் வந்து அந்த தெர்மோகால் மேலே ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போட்டோட ஃப்ரண்ட் சைடில் வேற ஒரு டிசி மோட்டரை இப்படி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரீஃப்லேயும் பாட்டில் கேப்பையும் நான் இப்படி ஒட்டி வச்சு அந்த பாட்டில் கேப்பை இப்படி ப்ராப்பராக ஷேப்பில் வெட்டி நான் இப்படி பெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரீஃபில் நான் வந்து நம்ம டிசி மோட்டரோட ஷாஃப்ட்டில் ஏற்றி வச்சுக்கிறேன் நண்பா. ஏன் இப்படி பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொப்பலர் ரெடி ஆயிரும் நண்பா. நம்ம போட்டுக்கு வந்து ஃப்ரண்டில் போகிறதுக்கான த்ரெஸ்ட்டு போகுது கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொப்பலர் மேக் பண்ணியிருக்கோம் நண்பா. இப்போ நான் வந்து குட்டி உடன் ஸ்பூனை நான் வந்து இப்படி வெட்டி இருக்கேன். அதை நான் வந்து நம்மளோட ஃப்ரெண்டில் இருக்க மோட்டரில் நான் வந்து புள்ளி அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த புள்ளிக்கு மேலே நான் வந்து இப்படி வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து ஸ்டாப்பர் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்து இது வந்து திரும்பதுக்காக தான் நம்ம இந்த உடன் ஸ்பூன் வச்சுருக்கோம். அது வந்து இந்த பர்டிகுலர் அளவுக்கு தான் திரும்பணும். அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து சுத்தாமல் இருக்கிறதுக்காக 2 சைட்லேயும் 2 எண்ட்லேயே நான் வந்து பாம்பு ஸ்டிக்கை இப்படி வச்சு நான் வந்து ஏற்றி வச்சு தெர்மோகாலில் ஏற்றி வச்சு நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்க போகிறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம். இது வந்து இப்படி தான் நம்ம ஸ்டாப்பர் ஆக்ட் ஆகும். நம்மளோட இந்த போட்டுக்கு இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஸோ நீங்களும் இப்படி வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதுக்காக நான் வந்து ஆர்சியில் மேக் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து ஆர்சி ரிசீவரில் நான் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். பேட்டரி சுவிட்சிலேருந்து எல்லாமே கொடுத்துக்கிறேன் நண்பா. கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப பேசிக்கான கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இதோட ஃபுல் கனெக்ஷன்ஸ் வீடியோ வேணும்னா நான் வந்து ஆர்சி கார் மேக் பண்ணுற ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்சி கார் மேக் பண்ணுற வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அதிலேயே நான் வந்து ஃபுல்லாக இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொண்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம மோட்டரில் நம்ம ரிமோட்டில் நான் வந்து கண்ட்ரோல் கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட அந்த மோட்டருக்கு ப்ரொப்பலர் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இருக்க அந்த பேடல் வந்து சூப்பராகவே திரும்பும் நண்பா. ரைட்டு லெஃப்ட்டெல்லாம் திரும்புறதுக்காக தான் நான் ஃப்ரண்டில் இப்படி பேடல் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து போட்டு நான் வந்து தண்ணியில் விடும்போது நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஃப்ரண்டில் விடும்போது ஃப்ரண்டில் நான் வந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது மோட்ரு ஒர்க் ஆகும்போது அது வந்து ஒரு சைடில் இப்படி ரிங் மாதிரி சுத்தம் தான் செய்யுது. இல்லாமல் சூப்பராக போட்டு மாதிரி போகிறது இல்லை. பேக் சைடில் திரும்பும்போது தான் இப்படி போகுது. அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. அவ்வளோக்கு ஸ்பீடு இது கிடைக்கல. ஸோ அது வந்து கரெக்டாக திரும்பவும் இல்லை. எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு குட்டி மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மோட்டரை நான் வந்து எடுத்துகிட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப் அதில் செட் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் வந்து நல்லா ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த வாட்டரில் சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப்னால நல்லாவே திரும்பும் நண்பா. ஸோ நம்ம வந்து எப்படி திருப்ப நினைக்கிறோமோ அப்படி திரும்பும் நண்பா. அது மட்டும் கிடையாது. நான் எடுத்துக்க ரிசீவர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளமான ரிசீவர் தான். ஸோ ஓவரான ரேஞ்சுக்கு எனக்கு போக முடியாது இது போட்டு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து நல்லா வெளில கொண்டு போக முடியலை. ஸோ நீங்கள் வந்து ரிசீவர் எடுக்கும் போது கொஞ்சம் நல்ல ரிசீவராக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பழைய ரிசீவர் தான் எடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு.
என்ன நண்பா போட் மேக்கிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் டப்பு நோட்டிபிகேஷன் வரும் நண்பா. இட்ஸ் மீ விஷ்ணு ஹரிதாஸ் சைனிங் அவுட்.